பட்ஜெட்டிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி பார்க்கலாம். ட்வின் பிரதர்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. தீபக் அண்ட் கோகுல். தீபக்ன்றவர் 1 லேக் earn பண்றாரு. ₹50,000 மந்த்லி இஎம்ஐ பே பண்றாரு. ₹20,000 நீட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாரு. இன்னும் ₹20,000 வாண்ட்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்றாரு. ரிமைனிங் ₹10,000 மந்த்லி எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாரு. 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது 14% பெர்ஃபார்மன்ஸ்ல அவரால 1.17 crores கார்பஸ் கிரியேட் பண்ண முடியும். இன்னொரு பிரதர் கோகுல் ₹80,000 தான் earn பண்றாரு. அதுல ₹30,000 இஎம்ஐக்காக ரீபே பண்றாரு. ₹20,000 நீட்ஸ்க்காகவும் ₹10,000 வாண்ட்ஸ்க்காகவும் ஸ்பெண்ட் பண்றாரு. ஆனா இவரால ₹20,000 மீதி மணி இருக்கு. அதை கம்ப்ளீட்டா எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாரு. 20 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றாரு. சேம் 14% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இவரால கார்பஸ் 2.3 crores கிரியேட் பண்ண முடியுது. ஆனா தீபக்கோட கோகுல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கம்மி பண்ணி ₹20,000 எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றாரு. அப்படி இன்வெஸ்ட் பண்ணால டபுள் த கார்பஸ் அவரால கிரியேட் பண்ண முடியும். ஒருத்தர் 1 லேக் earn பண்ணிருக்காரு. ஆனா ₹10,000 தான் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுச்சு. இன்னொருத்தர் ₹80,000 தான் earn பண்றாரு. ₹20,000 மந்த்லி அவரால இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ₹10,000 எக்ஸ்ட்ராவே இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இன்கம் earn பண்றதோட எவ்வளவு சர்ப்ளஸ் மணியை நம்ம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரான பட்ஜெட்டிங் பண்ணுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷனை இனிஷியல் டேஸே ஸ்டார்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணி எவ்ரி இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம்.